சரி, நம்ம கண்களை மூடுவோம். பரலோக பிதாவே, பரிசுத்த பிதாவே, நமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் கூட ஆவியானவரே, உடைய வார்த்தையின் மூலமாக என்னுடைய இருதயங்களை நீங்கள் பேசுங்க, அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க. அப்போ உங்களுடைய மகிமையினால் நிறைந்து அப்பா நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் உண்மை துதித்து ஆராதித்து இந்த இடத்துல அதனை கடந்து போக கர்த்தர் கிருபை செய்வீராக. இந்த நேரம் முழுவதையும் கர்த்தனை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்வீராக, அதிசயங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் கேட்குறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 4வது வசனத்துக்கு நேராக நம்ம திருப்பிக் கொள்ளலாம். முன்னோதர வாசிங்க. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ஸோ இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்காக நம்ம ஜெபிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் உள்ளத்தில் ஒரு ஏவின ஒரு வசனம் தான் அந்த வசனம். சந்தோஷமாயிருங்கள், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். ஒரு தேவ பிள்ளைக்கு தேவையான ஒரு மிகப்பெரிய முக்கியமான ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? கர்த்தருக்குள்ள தேவ பிள்ளை எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், சந்தோஷமாக இருங்கன்னு சொல்கிறது பைபிள் நமக்கு ஒரு ஆலோசனையாக சொல்லுதா இல்லைன்னா கட்டளையாக சொல்லுதா? சொல்லுங்களேன். சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லி முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருங்க, இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லுதா, இல்லைன்னா அது ஒரு கட்டளையாக சொல்லுகிறதா? கட்டளையாக சொல்லுகிறது. ஹல்லேலூயா. You must be happy. You have to rejoice in the Lord. கர்த்தருக்குள்ள எப்படி இருக்கணுமா? கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்கணும். நம்முடைய தேவன் தம்முடைய பிள்ளைகள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிற தெய்வம். ஒருவேளை நம்ம கேட்கலாம், ஏன் எங்கள் வீட்டில் எங்கள் குடும்பத்தில் 1008 பிரச்சனை இருக்குதே, என் கஷ்டம் உங்களுக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க. சிலதை சொல்லலாம், சிலதை சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட பெரிய போராட்டம் கஷ்டம் இருக்குது, சொல்லவே முடியாதுங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் நான் சந்தோஷமாக இருக்க முடியும், எனக்கு எப்படி அந்த மகிழ்ச்சி இருக்க முடியும்னு சொல்லி நம்ம கேட்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை இதெல்லாம் தெரியாதுங்களா? ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். உங்களுடைய சூழ்நிலைகளை அறிந்தவர், உங்களுடைய மனதில் என்ன இருக்குதுன்னு சொல்லி அவருக்கு தெரியும். உங்களுடைய இருதயத்தினுடைய ஆழத்தில் என்ன இருக்குது என்று அவருக்கு நல்லா தெரியும். எல்லாம் தெரிஞ்சு தான் சொல்கிறார் ஆண்டவர், சந்தோஷமாக இருங்கள். இவ்வளோ காரியத்தை நம்ம சொல்கிறோன்னு வைங்க, எனக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் இருக்குது எல்லாமே சொன்னால் கூட எல்லாத்தையும் ஆண்டவர் கேட்டுட்டுனா சொல்லுவார் ஆண்டவர், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள். எல்லாம் சொல்லுங்கள், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள். நம்ம ஏன் கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா, நம்முடைய ஆண்டவர் உயிருள்ள ஆண்டவர், நம்ம ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன், அவர் ஒருபோதும் மாறாதவர், ஒருபோதும் நம்ம விட்டு விலகாத தேவன். ஒருவேளை கர்த்தர் இல்லைன்னா, தேவன் இல்லைன்னா நம்முடைய சந்தோஷத்தை இழப்பதற்கான சூழ்நிலைகள் வரும். ஒரு மனுஷனை நம்பினாங்க, கடைசியில் கை விட்டுட்டாங்கன்னு சொன்னால் சந்தோஷம் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அவரை தாங்க எதிர்பார்த்துட்டு இருந்த, கடைசியில் நல்லா பேசிகிட்டு இருந்தார், இப்போ ஒழுங்காக பேச மாட்டுறாருங்க. நல்லா பேசிகிட்டு இருந்தார், இப்போ ஒழுங்காக பேச மாட்டுறாரு. நல்லா பழகக்கூடிய நபர் இப்போ என்ன பண்ணுறதில்ல, ஒழுங்காக பேச மாட்டுறாருங்க. நல்லா யோசிப்பார். நல்லா ஒருத்தர் நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்கன்னு வைங்களேன், திடீர்னு பேசலைன்னா நம்ம எப்படி இருக்கோம்? நமக்கு அப்படி துக்கமாயிடும். நாங்கள் பார்க்காம போகிறாரு, திரும்பிக்கின்னு போகிறாரு, அந்த நாளே நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். கரெக்டுங்களா? ஏசப்பா அப்படி பார்த்துட்டு போவாரா? நம்மளை பார்த்துட்டு பார்க்காம போவாரா? காணாமல் போவாரா? ஆண்டவர் சொல்ல, நான் இருக்கிறேன்ல உனக்கு. ஹல்லேலூயா. யார் தாய் மறந்தாலும் நம்மை மறக்காத தேவன் அவர். ஹல்லேலூயா. யார் கைவிட்டாலும் அவர் நம்மை கைவிடுவது இல்லை. அதனால தான் நம்ம சந்தோஷமாக இருக்கும். ஆமென். சில நேரங்களில் ரொம்ப துக்கமாயிட்டோம் அப்படின்னா, ரொம்ப வருத்தமாயிட்டோம், சஞ்சலமாயிட்டோன்னா ஒழுங்காக சாப்பிட மாட்டோம், ஒழுங்காக ட்ரெஸ் பண்ண மாட்டோம், ஒழுங்காக எதுவுமே சரியாக போகாது. ஏங்க இப்படி இருக்கிறீங்கன்னா, இல்லைங்க ஒரு மாதிரி இருக்குதுங்க, ஒரே கஷ்டமாக இருக்குதுங்க. ஏன்னா அந்த சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது நம்ம என்ன ஆகிடுறோம், அப்படியே உடஞ்சி போயிடுறோம், துவண்டு போயிடுறோம். அவ்வளோதான் போல இருக்கு என் வாழ்க்கை,
இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை போல இருக்குது, எப்படி நான் காரியங்களை செய்கிறது, இப்படியே இருந்துட்டு போக வேண்டியதான் அப்படின்ற இடத்துக்கு வந்துடுறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அதை பார்க்காத, அதுக்கு மேலே நான் உனக்காக நான் இருக்கிறேன்ன்றார். ஹல்லேலூயா. நாம் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான் கர்த்தர் எல்லாவற்றையும் செய்திருக்கிறார். நம்ம மகிழ்ச்சியாக இருப்பதற்காக கர்த்தர் எல்லாவற்றையும் செய்திருக்கிறார். யார் வேணால் மாறலாம், யார் வேணால் அவங்களுடைய தன்மையை மாற்றிக்கொள்ளலாம். கர்த்தர் மாறாதவர். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும், சொல்லுங்கள், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். மனிதனுடைய அன்பு மாறி போயிடும், ஏசப்பாவுடைய அன்பு மாறாது. அன்னைக்கு அற்புதம் செஞ்சார்னா இன்றைக்கும் அவர் அற்புதத்தை செய்கிறார், இன்றும் நம்மை வாழ வைக்கிறார். ஹல்லேலூயா. யார் நம்மளை உதைச்சி தள்ளனாலும், யார் நம்மளை உதாசீனமாக நம்ம வெறுத்து தள்ளனாலும் அவர் வெறுக்கிறது இல்லை, அவர் நம்மை உதாசீனப்படுத்துகிறது இல்லை. என் தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் என் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். ஹல்லேலூயா. என்னை நேசிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு, அதனால் நான் சந்தோஷமாக இருக்கிறேன். என்னை அரவணைக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு, என்னை தூக்கி விடுவதற்கு ஒருத்தர் இருக்கிறாரு, என்னை பலப்படுத்துவதற்கு ஒருத்தர் இருக்கிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நான் ஏன் சோர்ந்து போனோம்? எனக்கு அந்த சோர்வு வரணும்? எனக்காக எப்பொழுது இயேசு கிறிஸ்து இருக்கிறார். எனக்கு உதவி செய்வதற்கு அவர் எப்பவுமே அவைலபிளாக இருக்கிறார். மனுஷன் மாறி போயிடுவான், சூழ்நிலைகள் மாறிடுது, காரியங்கள் எல்லாம் மாறிடுது, அவர் மாறலையே. அதனால தான் வேதம் சொல்லுது, நீ சந்தோஷமா இரு. ஹல்லேலூயா. எல்லா அன்புக்கும் மேலான அன்பு அவருடைய அன்பு, எல்லா அரவணைப்புக்கும் மேலான அரவணைப்பு அவருடைய அரவணைப்பு, எல்லாருடைய பாதுகாப்புக்கும் மேலே அவருடைய பாதுகாப்பு பெரியது. அப்படி இருக்கும்போது நான் ஏன் சோர்ந்து போனோம்? நான் ஏன் கவலைப்படணும்? ஹல்லேலூயா. நம்முடைய காலங்கள், நம்முடைய காரியங்கள் எல்லாம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருக்கு சித்தமில்லாமல் நம்முடைய தலையிலிருந்து ஒரு முடி கூட கீழே விழுறதில்லை. ஹல்லேலூயா. அப்படி ஆண்டவர் நம்மளை பாதுகாக்கிறாரு, கண்ணின் மணியை போல பாதுகாக்கிறார். எப்படி பாதுகாக்கிறார் நம்மளை? உன்னை தொடுவான், என் கண் மணியை தொடுகிறான்ன்றார். இவ்வளோ நல்ல ஆண்டவர் நம்மோட கூட இருக்கும் பொழுது சந்தோஷம் வருமா வராதா? இதெல்லாம் யோசித்து பார்க்கணும். நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? ஆண்டவர் 1000 காரியங்கள் நமக்கு செஞ்சுருக்கிறார், அதெல்லாத்தையும் விட்டுட்டோம். எல்லாத்தையும் விட்டுட்டு யாரோ ஒருத்தர் ஏதோ ஒன்று சொல்லிகிட்டு இருப்பாங்க பாருங்கள், நாளெல்லாம் உட்காந்து அதை நினச்சிக்கிட்டு இருப்போம். நாளெல்லாம் துக்கம், பிசாசுக்கு ரொம்ப அல்வா சாப்பிட்ற மாதிரி. அதையே நினச்சி உருகி நீ என்ன பண்ணு, அப்படியே ஒழுங்காக சாப்பிடாத, தலை வாராத, குளிக்காத, எதுவுமே பண்ணாத, ஒன்று சொல்லிட்டாங்களே அதையே நினச்சிக்கிட்டு இரு அப்படின்னு பிசாசு என்ன பண்ணுவான்? அதையே எண்ணத்தை கொடுத்து அப்படி உட்கார வச்சுருவான். ஆண்டவர் சொல்கிறாரு, அதெல்லாம் விட்டு என்ன பண்ணு, உதறி தள்ளு. உன்னை நேசிக்கிறதுக்கு அவர் இருக்கிறாரு, உன்னை வாழ வைப்பதற்கு அவர் இருக்கிறாரு. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி, எவரையும் வாழ வைக்கிறார், எவரையும் உயர்த்துகிறார். எல்லாருக்கும் கர்த்தர் கிருபையை கொடுக்கிறார். எந்த ஒரு சூழ்நிலையும் போய் நின்னாலும், தப்பே போய் பண்ணிட்டு போய் நின்னா கூட என்ன பண்ணுறாரு? தகப்பன் தம் பிள்ளைய வெறுத்து ஒதுக்கி தள்ளுறது கிடையாது, சேர்த்து கொள்ளுகிறார். தவறு பண்ணிட்டியா, உன்னிடத்துல தவறு இருக்குதா, கவலைப்படாத, உன்னை என்ன பண்ணுற, சுத்தம் பண்ணி கழுவி அரவணைத்து கொள்றேன்னு சொல்லி ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். சிலுவையில் நமக்காக கொடுக்காதது ஒன்றுமே இல்லை. தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவே இந்த பூமியில் என்ன பண்ணிட்டார்? நமக்கு ஒரு பெரிய கிஃப்டாக கொடுத்துட்டாரு. அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி அப்படின்னு சொல்லியிருக்கு. எல்லாவற்றையும் நமக்காக கொடுத்துட்டார். ஆண்டவர்கிட்ட போய் எதனா ஒன்று கேட்க, ஆண்டவரே எல்லாத்தையும் கொடுத்து இதை மட்டும் நீங்கள் கொடுக்கலையேன்னு சொல்லி ஒன்று கேட்க முடியுமா? நம்ம சொல்லுங்கள். அதை விட்டுட்டோம். மேலானவைகளே நாடுங்கள் பைபிள் சொல்லுது. நம்ம என்ன பண்ணுறோம்? பூமிக்குரியவைகளே நாடுகிறோம், பூமிக்குரிய காரியங்களே பார்க்குறோம், மற்ற மனிதர்களை பார்க்குறோம், பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்க்குறோம். சில நேரங்களில் பாருங்கள், நம்ம யார் அதிகமாக நம்புகிறோமோ அவங்க கூட என்ன ஆகிடுவாங்க? ஆப்போசிட் ஆகிடுவாங்க. அவங்க கூட ஆப்போசிட் ஆகிடுவாங்க. இல்லைங்க, சில நேரங்கள் நினைப்போம் எனக்கு எல்லாமே எங்கள் வீட்டுக்காரர் தாங்க அப்படின்னு. அவர் கூட என்ன பண்ணுவார்? சில நேரங்களில் ஒரு மாதிரி தான் பேசுவார். ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலைகள் மாறிடும். அதனால தான் பாருங்கள், நம்ம
எல்லா அன்புக்கும் மேலே இயேசுவின் அன்பு பெருசுன்றதை நம்ம அப்படி தான் நம்ம யோசிக்கிறோம். எந்த மனுஷனும் அவ்வளோ பர்ஃபெக்டாக இல்லை இந்த பூமியில், இந்த உலகத்தில். அவருடைய அன்புக்கு முன்னாடி கிட்ட கூட வைக்க முடியாது. ஒரு கணவனுடைய அன்பும் சரி, ஒரு மனைவியினுடைய அன்பும் சரி, இல்லை மற்ற நண்பர்களுடைய அன்பும் சரி, உறவினர்களுடைய அன்பும் சரி, இயேசுவின் அன்புக்கு கொஞ்சம் கிட்ட கூட போக முடியாது. ஹல்லேலூயா! அவ்வளோ பெரிய தெய்வம், எனக்காக யாவற்றையும் செய்த கர்த்தர், அவரையே நான் பார்க்குறேன், நோக்கி பார்க்குறேன். அவர் மேலேயே என்னுடைய கண்கள் இருக்கிறதுனால என் சந்தோஷம் குறையிறதில்ல, என்னுடைய ஹாப்பினஸ் குறையிறதில்ல. ஹல்லேலூயா! நினச்சி பார்த்தா எனக்கு என்ன குறை வச்சிருக்கிறாரு, எனக்கு என்ன குறை வச்சார், இல்லை எனக்கு என்ன செய்யாமல் போயிட்டார், யோசித்து பார்த்தோம் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. எல்லாவற்றையும் செஞ்சுருக்கிறார், எல்லாவற்றையும் கொடுத்துருக்கிறார். இப்படிப்பட்ட தெய்வத்தை நான் பார்க்க எனக்குள்ள என்ன தான் வருது? சந்தோஷம்தான் வருது. யார் என்னை வெறுத்தா என்ன, யார் என்னை கைவிட்டா என்ன, யார் என்னை ஒரு மாதிரி பேசினான்னு எனக்கு பிரச்சனையே இல்லை. என் தேவன் எனக்காக இருக்கிறார். அப்பான்னு சொல்லி கூப்பிட்டா என்ன பண்ணுறாரு? இதோ இருக்கிறோம்பான்னு சொல்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு. ஹல்லேலூயா! எப்போ ஜெபம் பண்ணாலும் என்ன பண்ணுறாரு? நம்ம ஆண்டவர்கிட்ட அப்பாயின்மெண்ட்டாக வாங்குகிறோம். ஆண்டவரே, நான் சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டுன்னு வரலாமா? இல்லைப்பா, நான் டைம் பார்த்து சொல்கிறேம்மான்னு சொல்கிறாரா? எப்போ கூப்பிட்டாலும் வர்றதுக்கு ஒருத்தர் ரெடியாக இருக்கிறாரு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? நமக்கு அப்பாயின்மெண்ட்டே கொடுக்காத ஒரு ஆளுக்காக பின்னாடியே போயின்னு இருக்கோம். நம்மக்கிட்ட பேசாத ஒரு நபர் இவர் பேசுவார்னு ஏங்குறோம். இவர் நமக்கு எதனா செய்வாரான்னு யோசிக்கிறோம். மனிதர்கள் பின்னாடி போயிட்டுருக்குறோம். ஹல்லேலூயா! ஆனால் ஆண்டவர் எப்போவுமே நான் அப்பாயின்மெண்ட் ரெடியாக வச்சு காத்துட்டுறார். நீ எப்போ நான் ரெடியாக தான் இருக்கிறேன் உங்ககிட்ட பேசுகிறதுக்கு, உன்னை ஆசீர்வதிக்கிறது நான் ரெடியாக தான் இருக்கிறேன், உன்னை பலப்படுத்துவதற்கு நான் ரெடியாக தான் இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் ஏங்கி தவிக்கிறார். ஹல்லேலூயா! ஆண்டோடைய இருதயமே அது தகப்பனுடைய இருதயம். நம்மக்கிட்ட ரொம்ப பேசணும்னு ஆசைப்படுறாரு, நல்லா பழகணும்னு ஆசைப்படுறாரு. அதுக்கு தான் எல்லாம் மற்ற காரியங்கள்லாம். ஒரு குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்புகிறோன்னா எதுக்காக அனுப்புகிறோம்? அந்த குழந்தை படிக்கிறதுக்கு தான் அனுப்புகிறோம். நம்ம படிக்கணும், படித்து பாஸ் பண்ணணும், அதுக்கு தான் நம்ம அனுப்புகிறோம். அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம்? யூனிஃபார்ம் வாங்குகிறோம், லஞ்ச் பேக் வாங்குகிறோம், சாப்பாடு கட்டி கொடுக்குறோம், வேன் வைக்கிறோம், பஸ் வைக்கிறோம், எல்லாமே பண்ணுறோம். எல்லாமே பண்ணிவிட்டு குழந்தை ஸ்கூலுக்கு போகலன்னா, படிக்கலைன்னா எப்படி இருக்கும் பாருங்கள். ஆண்டவர் கூட இந்த உலகத்தில் பாருங்கள், அவரோடு கூட இணைந்து வாழ்வதற்கு, அவரோடு கூட ஒரு ஐக்கியத்தை வைத்து கொள்வதற்காக தான் மற்ற எல்லா காரியத்தையும் கொடுத்துருக்கிறார். இந்த சபையை கர்த்தர் அதுதான் கொடுத்துருக்கிறார். ஊழியக்காரங்களை அதுக்கு தான் கொடுத்துருக்கிறாரு. ஊழியங்களை அதற்காக தான் கொடுத்துருக்காரு. எல்லா காரியத்தையும் கர்த்தர் கொடுத்ததுக்கு காரணம் அதுதான், வேறு எதுவுமே இல்லை. நோக்கம் நம்ம அவரோடு கூட பழகணும், அவரோடு கூட அந்த ஐக்கியத்தில் இணைய வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய நோக்கம். சந்தோஷமாக இருங்க. திரும்ப திரும்ப சொல்கிற பிலிப்பியர் புத்தகத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா திரும்ப என்ன சொல்கிறார் ஆண்டவர்னா? சந்தோஷமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, சந்தோஷமாக. இந்த பிலிப்பியர் புத்தகமே என்னென்னா சந்தோஷத்தின் நிருபம். இந்த பிலிப்பியர் புத்தகமே ஒரு சந்தோஷத்தின் நிருபம். எத்தனை பேர் நான் சந்தோஷமாக இருக்க தீர்மானிக்கிறேன்னு சொல்கிறீங்க? கையை உயர்த்துவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா சத்தமாக? யார் என்ன பண்ணாலும் எனக்கு பிரச்சனை இல்லைங்க, நான் சந்தோஷமாக இருக்க தீர்மானிக்கிறேன். நீங்கள் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. நான் சொல்லுங்க, சந்தோஷமாய் இருக்க தீர்மானிக்கிறேன். தீர்மானமே சரியில்லாத மாதிரி இருக்குது. எப்போ என்னப்பா பண்ணுற? 4 இப்போ கார்டு கொடு. சந்தோஷமாய் இருக்க தீர்மானிக்கிறேன், என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க, என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க, நம்மை அழைத்த தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க, நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார், சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமா இருக்குன்னு சொல்றாரு. எப்பெல்லாம் சந்தோஷமா இருக்கலாம் சொல்லுங்க? எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. வாசிங்க, எடுத்து வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம்
16வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 16வது வசனம். 16. அவ்வளோதான். எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள். ஒரு தேவ பிள்ளையினுடைய சுதந்திரம் அது. ஒரு தேவ பிள்ளையினுடைய சுதந்திரம் என்னது? நான் எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வேண்டும். உயர்வானாலும் சரி, தாழ்வானாலும் சரி, நெருக்கமாக இருந்தாலும் சரி, என்ன விதமான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, வசனம் என்ன சொல்லுது? சந்தோஷமாக இருங்கப்பா. ரிஜாய்ஸ் இன் த லார்ட். ஏன் நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா, நம்ம சந்தோஷமாக இருக்கிறது தான் நமக்கு பலனே. ஹல்லேலூயா. நம்ம எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு என்ன உண்டாகுது? பலன் உண்டாகுது. நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் நம்ம உடம்பு சுகமாக இருக்கிறதுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது. தெரியுங்களா உங்களுக்கு? சில பேர் சொல்லுவாங்க, உடம்பு ரொம்ப வீக்காக இருக்குதுங்க, ஒரே டயர்டாக இருக்குதுங்க, ஒரே பலவீனமாக இருக்குதுங்க. சந்தோஷம் உள்ளே வந்துட்டா உடம்பு கூட தெம்பாயிடும். ஹல்லேலூயா. சில பேர் என்ன பண்ணுங்க பாருங்கள், ஒரு கொஞ்சம் தண்ணி, ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்து கொடுங்கன்னா கூட என்ன சொல்லுவாங்க? எனக்கே டயர்டாகுது, நானே டயர்டாக இப்போ தான் வந்தேன். ஒரு 1000 ரூபா கொடுக்குறோம், போய் எடுத்துருவாங்க. உடனே போய் எடுத்துருவாங்க. எங்கேருந்து வந்துச்சு பலன்? இப்போ அவங்களுக்கு ஏதோ ஒன்று பலப்படுத்துது அவங்கள. ஹல்லேலூயா. சும்மா செய்யலை பாருங்க, உள்ள ஒரு சந்தோஷம், ஹாப்பினஸ் வந்தவனே என்ன பண்ணுறான்? தண்ணி வேறு எதனா வேணுமா அவங்களுக்கு? டீ போட்டு கொடுக்கணுமா அப்படின்றாங்க. காரணம் பாருங்க, ஒரு உள்ள சந்தோஷம் வந்துச்சுன்னா சரீரத்தில் கூட என்ன வந்துடுது? பலன் வந்துடுது. ஹல்லேலூயா. எதை குறித்து சோர்ந்து போகணும்னு அவசியம் இல்லை. ஆண்டவர் சொல்ல அழாதன்றார். கலங்காத, அழாத, கண்ணுக்கு தண்ணியை வர விடாது. ஆண்டோட அன்பை நினச்சி அழுறீங்களா? அழுகுங்க, அது பிரச்சனை இல்லை. உன் சோதனையை பிரச்சனையை நினச்சி கலங்கி ஆண்டவர் ஒருத்தர் இல்லாத மாதிரி அழுதுட்டு இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறார். ஒரு வசந்த வாசிகளை இன்றைக்கி நம்ம வேத பகுதியிலிருந்து நம்ம அதை வாசித்த அந்த வேத பகுதியில் அந்த வசனம் இருக்குது. நெகேமியாவின் புத்தகம் 8வது அதிகாரம் 10வது வசனம். நெகேமியா 8:10. நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். இந்த நாள் என்ன நாள்? பரிசுத்தமான நாள். அவங்களுக்கு ஏதோ ஒரு நாள் பரிசுத்தமான நாள். இன்றைக்கி நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறபடினால நமக்கு எல்லா நாளுமே என்ன நாள் தான்? பரிசுத்தமான நாள் தான். இல்லைங்க, ஞாயிற்றுக்கிழமெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக இருப்பாங்க, திங்கக்கிழமை சனிக்கிழமை வரைக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரியா கொஞ்சம் உலகத்தில் அப்படி இப்படி போயிட்டு வருவேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? நமக்கு எல்லா நாளுமே கிறிஸ்துவுக்குள்ளே தான் நம்ம இருக்கிறோம். எல்லா நாளுமே கர்த்தருக்குரிய நாள் தான். ஓகே. ஸோ இது பரிசுத்தமான நாள். விசாரப்பட வேண்டாம், சோர்ந்து போகாதீங்க, ரொம்ப ஒரீடாக இருக்காதீங்க, கவலைப்படாதீங்க. கவலைப்பட்டால் ஆண்டவருக்கு பிடிக்கல, சோர்ந்து போனால் ஆண்டவருக்கு பிடிக்காது. அதை கர்த்தர் விரும்பலை. நீங்கள் கவலைப்படுறதும் சோர்ந்து போகிறதும் துக்கமுகமாக இருக்கிறதை கர்த்தர் விரும்பவில்லை. ஹல்லேலூயா. நீங்கள் துக்கமுகமாக இருப்பதை கர்த்தர் விரும்பவில்லை. எப்படி இருக்கணும்னு விரும்புகிறாரு? மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன் என்றான். நம்முடைய பலன் எங்கே இருக்குது? கர்த்தர். என் தேவன் எனக்காக இருக்கிறாருங்க. என் கர்த்தர் என் தேவைகள் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறார். அவர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறார்னு சொல்லி கர்த்தரை நோக்கி பார்த்து அந்த சந்தோஷம் எனக்குள்ளே வந்துருச்சுன்னா அதுதான் எனக்கு பலன். ஹல்லேலூயா. எஃப் மேஜர் கார்டு ஒரு பாட்டு, அருமையான ஒரு பாடல். எத்தனை பேருக்கு இந்த பாட்டு தெரியும்னு எனக்கு தெரியல. மகிழ்ந்து களி கூறு மகனே பயம் வேண்டாம், சந்தோஷமா இருங்கன்றார் ஆண்டவர். ஹல்லேலூயா. கார்டு பிடிங்க. மகிழ்ந்து களி கூறு மகனே பயம் வேண்டாம், மகிழ்ந்து களி கூறு மகளே பயம் வேண்டாம், மன்னவர் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவர் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மகிழ்ந்து களி கூறு மகனே பயம் வேண்டாம், மகிழ்ந்து களி கூறு பாடுங்க. மகளே பயம் வேண்டாம், மன்னவர் இயேசு உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவர் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். தேவையை நினைத்து கலங்காதே, தெய்வத்தை பார்த்து நன்றி சொல்லு.
கொஞ்சத்தை பார்த்து நன்றி சொல்லு, கொஞ்சத்தை கண்டு குழம்பாதே, கொடுப்பவர் உண்டு கொண்டாடு. கொஞ்சத்தை கண்டு புலம்பாதே, கொடுப்பவர் உண்டு கொண்டாடு. மகிழ்ந்து களி கூறு மகளே, பய வேண்டாம், மகிழ்ந்து களி கூறு மகளே, பய வேண்டாம். மன்னவர் இயேசு உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவர் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். இல்லை, சத்தமாக பாட மாட்டீங்களே, இன்னமும் எதுமோ இருக்கு போல இருக்கு இருதயத்தில், இன்னமோ ஏதோ ஒன்று வச்சுட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஹல்லேலூயா. கொஞ்சம் உற்சாகமாக தான் பாடுங்க, கொஞ்சம் சந்தோஷமா. லிரிக்ஸ் இருக்குதுல்ல, சத்தமாக என்ன பண்ணுங்க, சந்தோஷமா பாடுங்க. ஓகே. அப்பாவின் புகழை நீ பாடு, அதுவே உனக்கு சேஃப்கார்டு. அப்பாவின் புகழை நீ பாடு, அதுவே உனக்கு சேஃப்கார்டு. தப்பாமல் மகிழ்ந்து உறவாடு, எப்போது வாழ்வாய் சுகத்தோடு. தப்பாமல் மகிழ்ந்து உறவாடு, எப்போது வாழ்வாய் சுகத்தோடு. மகிழ்ந்து களி கூறு மகளே, பயம் வேண்டாம், மகிழ்ந்து களி கூறு மகளே, பயம் வேண்டாம். மன்னவர் இயேசு உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவர் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். ஹல்லேலூயா. வாலிப பிள்ளைங்க பாட மாட்டாங்க, அதனால நான் என்ன பண்ண போறேன், இப்போ அவர்களை முன்பதாக கூப்பிட்டு எல்லாருக்கும் சபையாருக்கு முன்பதாக அவரை பாட. சரி, பரவாயில்ல, ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், ஒரே ஒரு சான்ஸ். நல்லா நீங்கள் வாயை திறந்து சத்தமாக பாடிட்டீங்கன்னா விட்டுறேன். பாடலை அப்படின்னா முன்னாடி நின்று பாடணும். ஓகே, பாடலாமா? லிரிக்ஸ் தெரியுதுங்களா? எத்தனை பேர் லிரிக்ஸ் தெரியுது? கரங்க தூக்குவோம். எத்தனை பேர் தெரியுது? நல்லா தான் தூக்குங்களேன். ஆமென். ஓகே. மீனின் வயிற்றில் யோனா போல் நீ குறுகி போனாயோ. மீனின் வயிற்றில் யோனா போல் நீ குறுகி போனாயோ. பலியிடு துதியை சத்தத்தோடு, விலகிடும் எல்லாம் வெட்கத்தோடு. பலியிடு துதியை சத்தத்தோடு, விலகிடும் எல்லாம் வெட்கத்தோடு. மகிழ்ந்து களி கூறு மகனே, பயம் வேண்டாம், மகிழ்ந்து களி கூறு மகளே, பயம் வேண்டாம். மன்னவர் இயேசு உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவர் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். ஹல்லேலூயா. வேதத்தில் ஒரு வசனம் இருக்கு, அருமையான ஒரு வசனம். எத்தனை பேர் படிச்சிருக்குன்னு தெரியல. நீதிமொழிகளில் பார்த்தீங்கன்னா 17வது அதிகாரம் 22வது வசனம் பாருங்க. நீதிமொழிகள் 17. போதும். மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். எல்லாம் சொல்லுங்க, மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். ஔஷதம்னு என்ன சொல்லுங்க? மருந்து. பைபிள் காலேஜ் படிக்கிறவங்களாம் சொல்லிடுறாங்க. நம்மலாம் பைபிள் காலேஜ் படிக்காதவங்க, சிலர் பைபிள் காலேஜ் படிச்சிருக்கிறாங்க, அவங்க டக்குன்னு ஆன்சர் சொல்கிறாங்க. ஹல்லேலூயா. ஓகே, ஔஷதம்னா என்னது? மருந்து. ஔஷதம்னா என்ன? மருந்து, மெடிசின். என்னவா? மெடிசின். ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்க, அதாவது ஆண்டவர் ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுக்குறார். ஆவியானவர் ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுக்குறாரு. எப்போ உன் பிரச்சனைக்கு ஒரு மருந்து இருக்குது. மெடிக்கலில் போனீங்கன்னா, அதை டாக்டர்கிட்ட போனீங்கன்னா நிறைய ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுப்பாங்க. டாக்டர்கிட்ட போகாதீங்களா நான் சொல்லலை, போங்க. கர்த்தர் மருத்துவர்களையும் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார்? ஞானத்தை கொடுத்து வச்சிருக்கிறார். அவர்களையும் கர்த்தர் பயன்படுத்துகிறார். இல்லைங்க நான் ரொம்ப விசுவாசத்தில் இருக்கிறேங்க, அதெல்லாம் போக மாட்டேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. தேவைப்படும் பொழுது கர்த்தர் நடத்தும் பொழுது கண்டிப்பாக அங்கே போகணும். ஓகே. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, எல்லாத்துக்கும் மேலே ஒரு பெஸ்ட்டு மருந்து ஒன்று இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே ஒரு பெஸ்ட்டு மருந்து. என்ன மருந்து அது? சொல்லுங்கள். என்ன மருந்து? மன மகிழ்ச்சி நல்ல மருந்து. அதான் ஃபாதர் பெர்க்மன்ஸ் பாருங்க, இதெல்லாம் நமக்கு புரியாதுன்னு அவர் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறார் போல. ஔஷதம்னா புரியாது, அதனால் மன மகிழ்ச்சி நல்ல மருந்துனே பாடிட்டார். மன மகிழ்ச்சி நல்ல மருந்து. அந்த பாட்டை பாடணும் போடணும், அது வேற பாட்டா? ஓகே. இதயங்கள் அவர் சொல்கிறார், அவருக்கு நல்லா புரிஞ்சிருக்கு, அவருக்கு எது சத்தியம் புரிஞ்சிருக்கு, அவர் கண்டுபிடிச்சிருக்கிறார். அதனால தான் பாட்டாக எழுதிட்டார். பாட்டாக எழுதி நம்ம தமிழ்நாட்டு சபைகளுடைய மக்கள் எல்லாருக்கும் ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுத்துருக்கிறார். மன மகிழ்ச்சி
நல்ல மருந்து. இதயங்கள் மகிழட்டும். உங்கள் இதயம் வந்து ரொம்ப மகிழ்ந்ததுன்னா, உங்களுடைய இருதயம் களி கூர்ந்ததுன்னா, அதுதான்பா உனக்கு மெடிசன்ன்றாரு. ஹல்லேலூயா. இதெல்லாம் ஆராய்ச்சியில் ரொம்ப கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. எந்த மனுஷன் வந்து நிறைய ஹாப்பியாக இருக்கிறானோ, சந்தோஷமாக இருக்கிறானோ, ஈவன் கேன்சர் கூட நல்லா ஆகிட்டு இருக்குது. ஹல்லேலூயா. அதில் அவ்வளோ பவர் இருக்குது. அதில் அவ்வளோ எந்த அளவுக்கு நம்ம ஹாப்பியாக இருக்கிறோமோ, எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கிறோமோ, அந்த அளவுக்கு நம்மளுடைய உடம்பு வந்து உடல் ஆரோக்கியமாக இருக்கும். நம்மளும் சந்தோஷமாக இருக்கணும். பக்கத்தில் இருக்கிறவங்களும் என்ன பண்ணணும்? சந்தோஷமாக வைத்து கொள்ளணும். சில பேர்லாம் பக்கத்தில் இருக்கிறவங்க ரொம்ப டென்ஷனாகவே வச்சுப்பாங்க. ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்களை எப்படி வச்சுக்கணும்? நம்ம சந்தோஷமாக ஹாப்பியாக என்ன பண்ணணும்? நம்ம வைத்து கொள்ள வேண்டும். இதயங்கள் மகிழட்டும். எத்தனை பேருக்கு தெரியும் இந்த பாட்டு? இதயங்கள் மகிழட்டும். காடு பிடிப்பா. இதயங்கள் மகிழட்டும், முகங்கள் மலரட்டும். இதயங்கள் மகிழட்டும், முகங்கள் மலரட்டும். மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. இதயங்கள் மகிழட்டும், முகங்கள் மலரட்டும். இதயங்கள் மகிழட்டும், முகங்கள் சிரிக்கட்டும். மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. அணைத்துக் கொண்டார், மகனாய் சேர்த்துக் கொண்டார், மன்னித்து அணைத்துக் கொண்டார். மகனாய் சேர்த்துக் கொண்டார், கிருபையின் முத்தங்களால் உதவி தருகின்றார். கிருபையின் முத்தங்களால் உதவி தருகின்றார். ஓடி நன்றி பாடி கொண்டாடும், ஓடி நன்றி பாடி கொண்டாடும். மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. இதயங்கள் மகிழட்டும், மகிழட்டும், முகங்கள் சிரிக்கட்டும். இதயங்கள் மகிழட்டும், முகங்கள் சிரிக்கட்டும். மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. வாயே திறக்க மாட்டீங்க. சில பேர் அப்படி உட்காந்துட்டு மைக்கு கொடுத்து பாட சொல்ல போறேன். ஓகே. மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. அந்த மருந்து தான் இயேசு. ஆமென். இயேசு தாங்க அந்த மருந்து. மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. அவரது மக்கள்லாம் மேய்க்கும் ஆடுகள்லாம், அவரது மக்கள்லாம், அவர் மேய்க்கும் ஆடுகள்லாம். தலைமுறை தலைமுறைக்கு நம்பத்தக்கவரே, தலைமுறை தலைமுறைக்கு நம்பத்தக்கவரே. ஓடி நன்றி பாடி கொண்டாடுவோம், ஓடி நன்றி பாடி கொண்டாடுவோம். மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. தாய் மறந்தாலும் மறக்கவே மாட்டார், தாய் மறந்தாலும் அவ மறக்கவே மாட்டார். உள்ளங்கைகளிலே பொறித்து வைத்துள்ளார், உள்ளம் கைகளிலே பொறித்து வைத்துள்ளார். ஓடி நன்றி பாடி கொண்டாடுவோம், ஓடி நன்றி பாடி கொண்டாடுவோம். மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. இதயங்கள் மகிழட்டும், மகிழட்டும், முகங்கள் சிரிக்கட்டும். இதயங்கள் மகிழட்டும், மகிழட்டும், முகங்கள் சிரிக்கட்டும். மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. தண்டனை நீக்கிவிட்டார், சாத்தானை துரத்தி விட்டார், தண்டனை நீக்கி விட்டார். சாத்தானை துரத்தி விட்டார், நடுவில் வந்து விட்டார், தீங்கை காண மாட்டோம். நடுவில் வந்து விட்டார், தீங்கை காண மாட்டோம். ஓடி நன்றி பாடி கொண்டாடுவோம், ஓடி நன்றி பாடி கொண்டாடுவோம். மன
மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. தாய் மறந்தாலும் அவள் மறக்கவே மாட்டா, தாய் மறந்தாலும் அவள் மறக்கவே மாட்டா. உள்ளம் கைகளிலே பொறித்து வைத்துள்ளார், உள்ளம் கைகளிலே பொறித்து வைத்துள்ளார். கோடி நன்றி பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி பாடி கொண்டாடுவோம். மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. அல்லேலூயா. ரோமர்ல ஒரு வசனம் இப்படி வாசிக்கிறோம். ரோமர் 14வது அதிகாரம் 17வது வசனம். அதில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. வாசிங்க. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன இல்லை? துக்கம் கிடையாது. அதில் என்னதான் இருக்கான்? பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். இந்த உலக பிரகாரமாக ஒரு சில சந்தோஷம் உண்டாகும். உலகத்தில் ஒரு சந்தோஷம் இருக்குது. இது என்ன சந்தோஷம்? தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற சந்தோஷம் என்ன சந்தோஷம்னா, அது பரிசுத்த ஆவியினால் உண்டாகக்கூடிய சந்தோஷம். அல்லேலூயா. அது எல்லாவற்றையும் என்ன பண்ணும்? இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், நிந்தனைகள், அவமானங்கள் எல்லாவற்றையும் தாண்டி மேலோங்கி நிற்கக்கூடிய சந்தோஷம், பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற சந்தோஷம். அந்த வாழ்க்கைக்கு நேராக கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா. அந்த சந்தோஷம் வந்துருச்சு அப்படின்னா எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ண முடியும்? மேற்கொள்ள முடியும். அல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளை எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, போராட்டங்களாக இருந்தாலும் சரி, அந்த மனிதன் கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருக்க முடியும். அதற்காக தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். சங்கீதக்காரன் ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, வாசிச்சு பார்க்கலாம் பாருங்க. சங்கீதம் 16வது அதிகாரம் 9வது வசனம். சங்கீதம் 16:9. அருமையான ஒரு வசனம் பாருங்க. சங்கீதம். ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது, என் மாம்சமும் தங்கி இருக்கும். இல்லை, அதுக்கு முன்னாடி வசனம் வாசிச்சு பாருங்க. நல்ல கவனி. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஒரு மனுஷனை முன்னாடி வைக்கல, ஒரு நபரை முன்னாடி வைக்கல, என்னுடைய ஆஸ்தியை நான் முன்னாடி வைக்கல, என்னுடைய சம்பத்தை நான் முன்னாடி வைக்கல, என்னுடைய பேக்ரவுண்டை முன்னாடி வைக்கல, என்னுடைய செல்வாக்கை முன்னாடி வைக்கல, வேற எந்த சூழ்நிலையும் எந்த காரியத்தை முன்னாடி வைக்கல. யாரை முன்னாடி வச்சிருக்கிறேன்? கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஆகையால், இப்போ படிங்க, ஆகையால் என் இருதயம் பூரித்தது. ஹல்லேலூயா. எந்த மனுஷன் கர்த்தரை தன்னுடைய வாழ்க்கையில் முன்னாடி வைக்கிறானோ அந்த மனுஷன் எப்பவுமே சந்தோஷமாக இருக்க முடியும். அவனுடைய இருதயம் எப்பொழுதுமே களி கூற முடியும். அதுதான் வசனம் சொல்லுகிறது. இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம் பாருங்க. யோவான் 15வது அதிகாரத்துக்கு போவோம். யோவான் 15:10 வசனம் வாசிக்கலாம். அவர் சொல்றாரு பாருங்க, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என் பிதாவுனுடைய கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பில் நான் நிலைத்திருக்கிறேன். அப்போது கர்த்தருடைய அன்பில் நிலைத்திருக்கிறது என்னன்னா, அவருக்கு கீழ்ப்படிந்திருக்கிறது அவருடைய அன்பில் நிலைத்திருப்பது. இங்கே யாரெல்லாம் நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமோ அவங்க எல்லாருமே கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறோம், அவருடைய அன்பில் நிலைத்து இருக்கிறோம் என்று வேத வசனம் சொல்லுகிறது. இயேசுவும் அப்படி தான் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பில் நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உங்களுடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கணுமா? நீங்கள் சந்தோஷமாக எப்பொழுதும் இருக்கணுமா? நான் என் பிதாவுடைய கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பில் நிலைத்திருக்கிறேன், எனக்குள்ளே எப்பொழுதும் இந்த சந்தோஷம் இருக்குது, என் பிதா என் கூடவே இருக்கிறார் என்றார். எவ்வளோ சந்தோஷம் பாருங்கள்.
இயேசு கிறிஸ்து பாருங்கள், அவர் ஒரு தனிமையான வாழ்க்கை தான் அவருக்கு. 12 பேர் கூட இருக்கிறாங்க சீஷர்கள், மற்ற சீஷர்களும் இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் அவருடைய சூழ்நிலைகள் பிரச்சனைகள் மத்தியில் என்ன பண்ணுறாரு, அதிகாலமே எழுந்து இருட்டோடு எழுந்து மலைக்கு போகிறாரு, தனிமையான ஒரு இடத்துக்கு போகிறாரு, பிதாவுடைய சமூகத்தில் காத்திருந்து ஜபிக்கிறாரு. அவர் சொல்கிறாரு பாருங்க, நான் எப்பொழுதும் அவருடைய சித்தத்தை செய்கிறபடினால என் பிதா என்னை என்ன பண்ணுறதில்ல, தனியே விடுவது இல்லை. ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு தனியாக ஆள் கிடையாது. யூ ஆர் நாட் அலோன், யூ ஆர் நாட் அலோன், யூ ஆர் நெவர் அலோன். God is with you, the Father is with you. ஓகே, இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு பாருங்க, என் பிதாவினுடைய சித்தத்தை நான் செய்கிறபடினால் அவர் என்னை தனியே விடுகிறதில்லை. அவர் கூட இருந்தால் அதுக்கு மேலே என்ன வேணும்? சந்தோஷம் இருக்குமா இருக்காதா? ஆமென். வசனம் வாசிங்க, யோவான் 8வது அதிகாரத்துக்கு போங்களேன். யோவான் 8வது அதிகாரம் 29 வாசிங்க. யோவான் 8, என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானவைகளை, மனுஷனுக்கு பிரியமானதல்ல, சொந்தக்காரங்களுக்கு பிரியமானதல்ல. சொந்தக்காரங்க ஹெல்ப் பண்ணுங்க, உதவி செய்யுங்கள வேணான்னு சொல்ல. இவர் என்ன சொல்றாரு, எப்பொழுதும் என் பிதாவுக்கு பிரியமானவைகளே செய்கிறபடினால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை, கூடவே இருக்கிறாராம். ஃபாதர் என்ன பண்ணுறாரு, பிதா இயேசுவோடவே கூடவே இருக்கிறார். எங்கே போனாலும் கூட வரார், எங்கே நடந்து போனாலும் கூடவே வரார். அவர் சொல்கிறாரு, என்னுடைய பிதாவுடைய கற்பனைகளை நான் கை கொண்டு அவருடைய அன்பில் நிலைத்திருக்கிறேன், அவர் என் கூட இருக்கிறார், அதனால் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அந்த சந்தோஷம் எப்பொழுதும் எனக்குள்ளே இருக்குது. உனக்கும் அந்த சந்தோஷம் வேணுமா? அவரோட கூட இரு. அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவர் அன்பில் நிலைத்திருந்தா அவர் உன் கூட இருப்பார். நீ தனியாக இருக்கிற மாதிரி இருக்காது. ஹல்லேலூயா. எத்தனையோ பேரோட வாழ்க்கையில் நான் பார்த்துருக்குறேன், எல்லாம் சொந்த பந்தம் எல்லாம் இருப்பாங்க, எல்லாம் விசாரிக்கிறது வருவாங்க, போவாங்க, பேசுவாங்க, எல்லாம் போனோம். ஆனால் அவங்களுக்குள்ள ஆழ் மனதில் என்ன இருக்குன்னா, நான் தனியாக இருக்கிறேனே, நான் ஒரு தனிமையை உணர்கிறேனே. சிலர்லாம் சொல்லுவாங்க, நீ என்னப்பா உங்களுக்கு எல்லோரும் இருக்கிறாங்க, வீட்டில் சொந்த பந்தம்லாம் இருக்கிறாங்க, இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, இவ்வளோ பேர் கும்பலில் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், இன்னுமா தனியாக இல்லைங்க, எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் எனக்குள்ள ஒரு தனிமை உணர்வு எனக்குள்ளே இருக்குது, நான் தனியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த தனிமை உணர்வு வந்துருச்சு அப்படின்னா என்ன இருக்காது, உள்ளத்தில் சந்தோஷம் இருக்காது, உள்ளத்தில் அந்த நிறைவு இருக்காது. ஆண்டவர் ஐடியா கொடுக்குறாரு பாருங்க, இல்லை உனக்காக ஒருத்தர் இருக்கிறார், உன் ஃபாதர் இருக்கிறாரு, தகப்பன் இருக்கிறாரு. தகப்பன் உன் கூட இருக்கும்போது உனக்கு அந்த தனிமை உணர்வு என்பது ஒரு நாளும் இருக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதயங்கள் மகிழட்டும், இதயங்கள் மகிழட்டும், முகங்கள் சிரிக்கட்டும், மனமகிழ்ச்சி நல்ல மருது, மனமகிழ்ச்சி நல்ல மருது. இதயங்கள் மகிழட்டும், மகிழட்டும், முகங்கள் சிரிக்கட்டும், இதயங்கள் மகிழட்டும், முகங்கள் சிரிக்கட்டும், மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. தண்டனை நீக்கிவிட்டார், சாத்தானை துரத்தி விட்டார், தண்டனை நீக்கிவிட்டார், சாத்தானை துரத்தி விட்டார், நடுவில் வந்து விட்டார், தீங்கை காண மாட்டோம், நடுவில் வந்து விட்டார், தீங்கை காண மாட்டோம். கோடி நன்றி பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி பாடி கொண்டாடுவோம். மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலுவையில் ஆண்டவர் நம்முடைய பாவங்களுக்கான எல்லா தண்டனையும் அவர் ஏற்றுக்கொண்டு விட்டார். ஓகே, சிலுவையில் நம்முடைய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவங்களை கழுவி சுத்திகரித்து அவருடைய பிள்ளைகளாக நம்மை அவர் மாற்றி இருக்கிறார். அவர் நமக்கு தகப்பனாக இருக்கிறார், நம்ம அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அந்த பழைய பாவத்தையே நினச்சி பழைய அந்த எண்ணங்களையே நம்ம யோசித்து, நான் தப்பு பண்ணிட்டேங்க, நான் தப்பு பண்ணதுனால தான் இந்த தண்டனை. ஆண்டவர் அப்படி தண்டிக்கிறவர் அல்ல. ஹல்லேலூயா. நம்ம என்னைக்கு இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் கழுவப்பட்டோமோ அப்போவே நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நம்மை நீதிமான்களாக மாற்றி இருக்கிறார். எந்த மனுஷனுக்குள்ள நான் நீதிமான் என்ற உணர்வு, அதை அக்செப்ட் பண்ணும். அது ஒரு பெரிய ஒரு தாழ்மை. என்ன தாழ்மை தெரியுங்களா? ஏசு என் பாவத்தை கழுவி சுத்திகரித்து நான் ஏசப்பாவோட பிள்ளையாக இருக்கிறேன், என் பேரில்
நோ டியூ, என் பேரில் டியூ இல்லை, பாவம் கிடையாது. ஆண்டவர் கணக்கு கேட்கறதுன்னு எந்த காரியமே இல்லை. ரத்தத்தை சிந்தி ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து என்னை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறாரு. நான் இப்போ எப்படி இருக்கிறேன்? நீதிமானாக இருக்கிறேன். சிலர் அதை என்ன பண்ணுறதில்ல, ஏற்றுக்கொள்ள. இல்லைங்க, நான் தப்பு பண்ணுங்க, நான் பாவிங்க, என் பேரில் நிறைய தவறு. அந்த பாவி என்ற உணர்வு இருக்கிற வரைக்கும் உள்ளத்தில் என்ன வராது? சந்தோஷம் வராது. என்ன உணர்வு இருக்கணும்? நான் நீதிமான். ஹல்லேலூயா. அதை விசுவாசிக்கணும். எதை விசுவாசிக்கணும்? என்னுடைய பாவங்கள் இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறது. என்னுடைய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் என்னுடைய அக்கிரமங்களாம் சுமந்து என்னை நீதிமானாக மாற்றி அவருடைய பிள்ளையாக என்னை மாற்றி இருக்கிறார். அவர் என்னோட கூட இருக்கிறார், என்னை கைவிட மாட்டார் என்றது உணர்வு வரும்பொழுது தான் உள்ளத்தில் சந்தோஷம் வரும். இல்லைன்னா அதையே நினச்சிட்டு இருப்போம், அந்த தப்பு பண்ணிட்டேங்க, அந்த தப்பு பண்ணிட்டேன். இல்லை, அதையே இந்த குற்ற உணர்வு இருக்கிற வரைக்கும் உள்ளத்தில் என்ன வராது? சந்தோஷம் வராது. சந்தோஷம் வரல அப்படின்னா சரீரத்தில் கூட சுகம் வர்றதில்லை. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? மன மகிழ்ச்சி நல்ல மருந்து. உன் மனசு நல்லா இருந்தால் தான், உன் இருதயம் நல்லா இருந்தால் தான் உன் உடம்பு கூட உடல் கூட எப்படி இருக்கும்? ஆரோக்கியம் உள்ளதாக இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த பிலிப்பியருக்கு போயிட்டு வேகமாக ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். ஓமா, பிலிப்பியர் 1வது அதிகாரத்துக்கு போயிடும். பிலிப்பியர் 1வது அதிகாரம். பிலிப்பியர் இந்த 1வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த நிருபத்தை முழுவதும் நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா, சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்க, மறுபடியும் அதையே சொல்கிறேன்றார். இது சந்தோஷத்தின் நிருபம். எல்லாம் சொல்லுங்க, பிலிப்பியர் சந்தோஷத்தின் நிருபம். ஆனால் இந்த நிருபத்தை எழுதும் போது அவருடைய சூழ்நிலையில் நல்ல சூழ்நிலை இல்லை. பைபிள் காலேஜ் படிக்கிறவங்களுக்குலாம் தெரியும். சூழ்நிலைகள்லாம் நல்ல சிறைச்சாலையிலேருந்து எழுதுறாரு. அவர் உட்காந்துட்டு இருக்க இடம் எங்கே இருக்குது? எங்கே உட்காந்துட்டு இருக்காரு? சிறைச்சாலையில். கை கால் எல்லாம் கட்டப்பட்டுருக்கிறது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாரு. ஆனால் என்ன எழுதுறாரு? நிருபத்தை எழுதும்போது சந்தோஷமாக இருங்கள். நம்ம எழுதுவோமா? நம்ம என்ன சொல்லுவோம்? நானே இந்த சிறைச்சாலையில் இருக்கிறேன், என்னை பார்க்கறதுக்கு யாரும் வரல, என்னை விசாரிக்கிறதுக்கு யாரும் வரல, இவன் சரியில்லை, அவன் சரியில்லை, இப்படி தான் நம்ம சொல்லியிருப்போம். பவுல் என்ன சொல்கிறாரு? அங்கே உட்காந்து சிறைச்சாலையில் உட்காந்துக்கிட்டு சந்தோஷமாக இருங்கள் அப்படின்னு சொல்லி நிருபத்தை சபைகளுக்கு எழுதி அனுப்புகிறார். அவருடைய வாழ்க்கையில் அவ்வளோ பிரச்சனை, அவ்வளோ போராட்டம். அது சும்மா எழுதலை, ஏதோ மனசை தேத்திக்கிட்டு எழுதுறேன், அப்படி மற்றவங்களுக்காக எழுதுறேன்னு எழுதலை. அவர் பரிசுத்த ஆவியினால் நிறைந்து தான் எழுதுறார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில், நெருக்கமான சூழ்நிலையில் கூட தான் சந்தோஷமாக இருக்கிறன்றதை சொல்கிறாரு. நீங்களும் அப்படி இருங்க, சந்தோஷமாய் இருங்கள். அந்த பிலிப்பியர் 1வது அதிகாரத்தை 18வது வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் எதை குறித்து சந்தோஷப்படுறாரு பாருங்கள். சாதாரண விஷயம், ஏதோ ஒரு பெரிய ஒரு கிஃப்ட்டு யாருன்னா ஒருத்தங்க கொடுத்தாங்கன்னா கிஃப்ட்டை வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷங்க அப்படி சொல்கிறது ஒரு சந்தோஷம். இவர் எதெல்லாம் எந்தெந்த சூழ்நிலையில் சந்தோஷமாக இருந்தார்ன்றதை அவர் சொல்கிறாரு பாருங்கள். 18வது வசனம் வாசிங்களேன். இதனால் என்ன? வஞ்சகத்தினாலாவது உண்மையினாலாவது எப்படியாவது கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார், அதனால் சந்தோஷப்படுகிறேன், இன்னமும் சந்தோஷப்படுவேன். எப்படி சொல்கிறாரு பாருங்க. அதாவது இவர் பெரிய அப்போஸ்தலனாக இருக்கிறாரு. இவர் வாழ்ந்த காலத்தில் என்ன பண்ணிட்டாங்க? பவுல் மட்டும் தான் எல்லாம் தெரியுமா? நாங்களும் என்ன பண்ணுவோம்? பிரசங்கம் பண்ணுவோம், நாங்களும் எல்லாத்தையும் செய்வோம். இவருக்கு ஆப்போசிட்டாக என்ன பண்ணுவாங்க? எல்லாத்தையும் செய்கிறாங்க. அவங்க சபையை நடத்துகிறாங்க, ஊழியத்தை செய்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. பவுல் என்ன சொல்கிறாரு? எனக்கு அதெல்லாம் பற்றி பிரச்சனை இல்லைப்பா. வஞ்சகத்தினாலாவது உண்மையிலாவது எப்படியோ கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார், அதனால் நான் என்ன பண்ணுறேன்? சந்தோஷப்படுகிறேன். எனக்கு தேவை கிறிஸ்து அறிவிக்கப்பட வேண்டும். கிறிஸ்து அறிவிக்கப்பட்டார்னா நான் சந்தோஷப்படும். ஹல்லேலூயா. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க பிரசங்கம் பண்ணால் பிடிக்காது, அவர் பண்ணக்கூடாது. இவங்க என்ன பண்ண, ஊழியம் செய்யக்கூடாது, அவங்க மைக்கு பிடிக்கக்கூடாது, இவங்க பாட்டு பாடக்கூடாது, இவர் வர்ஷிப் பண்ணலாமா, அவர் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு இது. இவர் என்ன சொல்கிறாரு? பரவாயில்ல, யார் வேணால் பாடட்டும், யார் வேணால் ஆராதனை பண்ணட்டும், ஆனால் எப்படியோ யார் வேணால் பிரசங்கம் பண்ணட்டும், எப்படியோ கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறாரா, அதுக்காக நான் சந்தோஷப்படுகிறேன். எனக்கு தேவை இயேசுவை அறிவிக்கப்பட வேண்டும், இயேசு அறிவிக்கப்பட வேண்டும், இயேசுவின் நாமம் எல்லா இடங்களிலும் சொல்லப்பட வேண்டும், அதுதான் எனக்கு வேணும், அதுக்காக நான் சந்தோஷப்படுறேன்றார். ஹல்லேலூயா. இந்த அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வயசாகிடுது. பிலிப்பியர் அதிகாரம்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த பிலிப்பியர் நிருபம் எழுதும் போது அவர் ரொம்ப வயசாகிடுறாரு. அவர் என்ன யோசிக்கிறாரு?
சொல்கிறார், ஒரு காலகட்டத்தில் வரும்போது சொல்கிறாரு, நான் இந்த தேகத்தை விட்டு நான் பிரிந்து நான் இயேசுவோட கூட இருக்க விரும்புகிறேன், ஆனாலும் நான் இந்த தேகத்தில் இருந்தால் உங்களுக்கு நல்லதுன்றார். இந்த சரீரத்தில் நான் இருந்தால் உங்களுக்கு நல்லது அப்படிங்கிறாரு. ஏன்னா இன்னும் கூட ஒரு சிலர் என்ன பண்ணாங்க, உருவாக்கி விடலாம். இன்னும் கூட ஒரு சிலர் என்ன பண்ணுற, கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க செய்யலாம் அப்படின்னு சொல்லி அதை விரும்புகிறார். அதை குறித்து அவர் சந்தோஷப்படுறார். 26வது வசனத்தை வாசிங்க, அதே அதிகாரத்தை 26. ம் 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 ஹல்லேலூயா. நாங்கள் கூட இருந்தால் நீங்கள் எப்படி இருப்பீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய அபிஷேகத்தினால் நிறைந்த ஊழியன், தேவனுடைய வல்லமையினால் நிறைந்த ஊழியன், தேவனுடைய கிருபையினால் நிறைந்த ஊழியன் ஒரு இடத்துல இருக்கும் பொழுது அந்த ஜனங்களுக்கு அது எப்படியா இருக்குதான்? மகிழ்ச்சியாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எலிசா புலம்புறாரு பாரு. எலியா எடுத்துக்கொள்ளப்பட்ட போது புலம்புறாரு, ஐயோ இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரையுமாய் இருந்தவர் என்ன எடுத்துக்கொள்ளப்பட்டார், புலம்புறாரு. ஒரு அபிஷேகம், ஒரு அனாயிண்டிங் என்ன ஆகிடுது, எடுத்துக்கொள்ளப்படுது. ஜனங்களால் என்ன பண்ண முடியாது, அதை தாங்க முடியாது. அவர் சொல்கிறார், நான் இங்கே இருந்தால் உங்களுக்கு நல்லது. ஹல்லேலூயா. நீங்கள் உங்களுடைய மகிழ்ச்சி, மன மகிழ்ச்சி. அப்போ ஒரு ஊழியக்காரன் என்பவன் ஜனங்களுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வரக்கூடியவன். ஹல்லேலூயா. சந்தோஷத்தை கொண்டு வரக்கூடியவன், தேவ பிரசன்னத்தை கொண்டு வரக்கூடியவன், தேவ திட்டத்தை நிறைவேற்றக்கூடியவன். ஜனங்க எப்படி சந்தோஷப்படுற? ரெண்டுமே இருக்குது. ஜனங்களும் சந்தோஷமாக இருக்கணும், ஜனங்கள் மூலமாக ஊழியர்கள் சந்தோஷமாக இருக்கணும், ஊழியர்கள் மூலமாக ஜனங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அப்படி தான் வேத வசனம் நமக்கு போதிக்கிறது. ஒரு ஊழியன், தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு ஊழியன் தேவ பிள்ளைகளுக்கு சந்தோஷத்தை கொண்டு வர வேண்டும், சமாதானத்தை கொண்டு வர வேண்டும், தேவ பிரசன்னத்தை, தேவனுடைய மகிமையை சபைக்கு கொண்டு வர வேண்டும். சொல்கிறார் பாருங்க, இந்த சரீரத்தில் நான் இருந்தால் அது உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். இது 1வது வசனத்தில் 1வது அதிகாரத்தில் இருக்கிற அந்த சந்தோஷத்தை பற்றி சொல்கிறார். அப்படியே 2வது அதிகாரத்துக்கு வந்தோம்னா, பிலிப்பியர் 2வது அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க பாருங்க. ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும் அன்பினாலே யாதொரு தேறுதலும் ஆவின் யாதொரு ஐக்கியமும் யாதொரு உருக்கமான பட்சியமும் இரக்கங்கள் உண்டானால், 2வது வசனம் முக்கியம். நானே படிக்கிறேன். நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களுமாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள்ன்றார். அப்போ பவுல் சொல்கிறாரு, என்னுடைய சந்தோஷம் என்னன்னா, நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், ஒரு மனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், அன்பினால் கட்டப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், ஒருவரை ஒருவர் நேசிக்கிறவர்களாக, ஆதரிக்கிறவர்களாக, உற்சாகப்படுத்துகிறவர்களாக, ஏக சிந்தை உள்ளவர்களாக, தேவ வசனத்தை கீழ்ப்படுகிறவர்களாக, தேவனுக்காய் வாழக்கூடியவர்களாக இருக்கும் பொழுது எனக்கு பெரிய சந்தோஷம் உண்டாகுது. என்னுடைய சந்தோஷத்தை நிறைவாக்குங்க. எப்படி நிறைவாக்க முடியும்? எல்லாம் ஒன்றா இருங்க, ஒன்னஸாக இருங்க, ஒரு மனமாக இருங்க, ஏக சிந்தை உள்ளவர்களாக இருங்க. நான் இருந்தால் உங்களுக்கு சந்தோஷம் தானே. நான் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வரேன், வசனத்தை கொண்டு வரேன், தேவ அபிஷேகத்தை கொண்டு வரேன், தேவனுடைய பிரசன்னத்தை கொண்டு வரேன். உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, அதே போல் எனக்கும் அந்த சந்தோஷத்தை கொடுங்கன்ற. எப்படி அந்த சந்தோஷத்தை கொடுக்க முடியும்? ஒரு மனமாக இருங்க, ஐக்கியமாக இருங்க, பொறாமையை கலைந்து போடுங்க, தேவையில்லாத காரியங்களை கலைந்து போடுங்க, அசுத்தங்களை கலைந்து போடுங்க, வாக்குவாதங்களை கலைந்து போடுங்க, புறம் கூறுதலை கலைந்து போடுங்க, ஏக சிந்தை உள்ளவர்களாக இருங்க, ஒருவரை ஒரு ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாக இருந்தால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோட கூட இருக்கும்போது ஒரு சந்தோஷம் உண்டாகுது. அதே போல் பாருங்கள், ஜனங்கள் ஒரு மனம் உள்ளவர்களாக இருக்கும் பொழுது கர்த்தரும் சந்தோஷப்படுறாரு. என்ன பண்ண ஊழியர்களும் என்ன பண்ணுறாங்க? சந்தோஷப்படுகிறார்கள். ஊழியர்கள் தேவனுக்காக உண்மை ஊத்தமாக வாழும்போது மக்களும் சந்தோஷமாக இருக்கிறார்கள். சந்தோஷம் இப்படி தான் ஒரு சபையில் வளர்ந்து ஓங்குகிறது. ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம் பாருங்கள். அதே 2வது அதிகாரத்தில் 17-18 நானே வாசிக்கிட்டுங்களா? 17-18. மேலும் உங்கள் விசுவாசமாக பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான் வார்க்கப்பட்டு போனாலும் நான் மகிழ்ந்து உங்கள் அனைவரோடு கூட சந்தோஷப்படுவேன். என்ன சொல்கிறாரு? உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்குது, உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்குது. அந்த விசுவாசம் எப்படின்னா ஒரு பலி மாதிரி இருக்குது. அந்த விசுவாசம் ஒரு பலி.
அதாவது ஒரு நமக்கெல்லாம் தெரியும் தானே, ஒரு விறகை பற்ற வைக்கணுன்னா என்ன பண்ணுவோம்? நம்ம விறகை ஒரே தீக்குச்சியில் பற்ற வைப்போமா? சொல்லுங்கள். கட்டைகள்லாம் வைக்கிறோம், ஒரே தீக்குச்சி வச்சு டக்குன்னு பற்ற வச்சிட முடியுமா? என்ன பண்ணுவோம்? அது உடனே பற்றுறது. பேப்பர் வைப்போம், கெரோசின் ஊற்றுவோம். சரிங்களா? என்ன ஊற்றுவோம்? கெரோசின் ஊற்றி வச்சோம்னா குப்புன்னு அப்படியே பற்றிக்கும். ஒரு கேட்டலிஸ்ட், கெமிஸ்ட்ரி படிக்கிறீங்களா தெரியும், கேட்டலிஸ்ட்ன்ற வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு விஷயத்தை ரொம்ப வேகமாக செய்ய வைக்கிறது, அதுக்கு போய் கேட்டலிஸ்ட்னுவாங்க. ஓகே, ஸோ அவர் சொல்கிறாரு, உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்குப்பா, இந்த விசுவாசம் பற்றி எரியறதுக்கு நான் அதில் வார்க்கப்பட்டு போனாலும் நல்லா இருக்கும்ன்றார். உங்கள் விசுவாசம் வளரணும், ஓங்கி வளரணும், அது கப்புன்னு அப்படி பற்றி எரியணும். அதுக்கு நான் என்னை தானே என்ன பண்ணுறேன், முற்றிலுமாக அர்ப்பணித்து அதில் நான் வார்க்கப்பட்டு போனாலும் நலமாக இருக்குன்றார். இப்போ ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்கிறாங்க பாருங்க. என் ஜனங்கள், சபை மக்கள், விசுவாசிகள் அவர் விசுவாசத்தில் வளருவதற்காக ஒரு ஊழியன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அதில் வார்க்கப்படுறதுக்கும் தன்னை முழுவதுமாய் விட்டு கொடுக்கறதும் விற்று போடுவதற்கும் முன் வந்துடுறான். அவன் தான் யார்? ஊழியக்காரன். ஹல்லேலூயா. அப்படி செய்யும் போது என்ன நடக்குது பாருங்க, என்ன நடக்குது? மேலும் உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான் வார்க்கப்பட்டு போனாலும் நான் மகிழ்ந்து உங்கள் அனைவரோட கூட சந்தோஷம். எனக்கு அது ஒரு சந்தோஷம். நான் வார்க்கப்பட்டு போனாலும் பரவாயில்ல, உங்கள் விசுவாசம் வளர்ந்து பெருகுதில்ல, அதனால நான் சந்தோஷப்படுறேன்ற. இவர் எப்படிலாம் சந்தோஷத்தை பெறாரு பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் எப்படி இதெல்லாம் சந்தோஷன்றார். இதுதான் மன மகிழ்ச்சி. தங்கள் பிள்ளைகள், தேவ பிள்ளைகள், சபையார் கர்த்தருக்காக எழும்பும் போது வைராக்கியமாய் காரியங்களை செய்யும் பொழுது கர்த்தர் சந்தோஷப்படுறார். அதே போல் அந்த சபையின் தலைவர்களும் சபையில் இருக்கிற போதகர்களும் எப்படி இருக்கிறாங்க? சந்தோஷமாக இருக்கிற. அதான் ஒரு ஊழியக்காரனுடைய லட்சணம். ஹல்லேலூயா. இன்னொரு வசந்தம் இப்போ 1வது அதிகாரத்தில் பார்த்தோம், முடிச்சிடுறேன், டைம் ஆயிடுச்சு. 2வது அதிகாரத்தில் பார்த்தோம், 3வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கலாம். பிலிப்பியர் 3:1 வாசிக்கலாம். பிலிப்பியர் மேலும் என் சகோதரரை கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள், எழுதினவைகளையே எழுதுவது எனக்கு வருத்தம் அல்ல, அது உங்களுக்கு நலமாக இருக்கும். மறுபடியும் சொல்கிறேன்பா, சந்தோஷமா இருங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சந்தோஷமா இருங்க. இப்போ சொல்லுங்க, மறுபடியும் சொல்கிறேன், சந்தோஷமா இருங்க. ஹல்லேலூயா. சொல்லிட்டீங்களா? ஆமென். சந்தோஷமாய் இருங்கள். மறுபடியும் நான் சொல்கிறேன்பா, திரும்ப திரும்ப எழுதுறதுனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதே அதிகாரத்தில் பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா இந்த அதிகாரத்தை வீட்டில் போய் வாசி பாருங்கள். அவர் சொல்கிறாரு, பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக, நான் 14வது வசனம், கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். இந்த பவுல் பார்த்தீங்கன்னா அவருக்கு இந்த வேதத்தை நல்லா கரைச்சி குடிச்சிட்டார். சந்தோஷமாக எப்படி இருக்க முடியுன்றது A to Z என்ன பண்ணியிருக்கிறார், அலசி ஆராய்ஞ்சு ஒரு சத்தியத்தை அறிஞ்சு வச்சிருக்கிறார். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, பரம அழைப்பின், கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். அப்போ என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, ஆண்டவர் உங்களுக்காக சில காரியங்களை குறித்து வைத்திருக்கிறார். நீங்கள் சில காரியங்கள் செய்யும்படிக்கு, சில திட்டங்களை, தேவனுடைய திட்டங்களை நிறைவேற்றும்படிக்கு தேவன் உங்களுக்கு ஒரு சில காரியங்களை வைத்திருக்கிறார். சில அழைப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார், திட்டங்களை வைத்திருக்கிறார், சில நோக்கங்களை நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் வைத்திருக்கிறார். எப்போ அதை நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணுறோமோ அப்போ தான் ஒரு மனிதனுக்குள்ள சந்தோஷம், உண்மையான சந்தோஷம் வருது. இந்த உலகத்தில் 1000 சந்தோஷம் இருக்கும், உலக பிரகாரமான சந்தோஷம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்குற சந்தோஷம் எப்போ தான் வரும்? ஆண்டவர் உண்மையாகவே எந்த ஒரு காரியத்துக்காக இந்த உலகத்தில் என்னை படைத்தார், எந்த ஒரு காரியத்துக்கு கர்த்தர் இந்த உலகத்தில் என்னை சிருஷ்டித்தார், அதை அறிந்து அதை நான் செய்யும் பொழுது தான் உண்மையான மன மகிழ்ச்சி, உண்மையான சந்தோஷம் ஒரு தேவ மனிதனுக்கு, தேவ பிள்ளைக்கு உண்டாகிறது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஹல்லேலூயா. வாலிபர்களுக்கு ஒரு வசனம், ரொம்ப ஃபேமஸான வசனம், உன் சிருஷ்டிகரை நினை. எந்த வசனம் அது? வாலிப பிரயாத்தில் உன் சிருஷ்டிகரை
எங்கே இருக்குது வசனம்? 100 பிரசங்கி எடுங்க சீக்கிரம். பிரசங்கி 12:1 சீக்கிரம். ஒன்றா பார்த்தா தான் தெரியுமா? 12 சீக்கிரம். நீ உன் வாலிப பிரயாயத்திலே உன் சிருஷ்டிகரை, வாலிப பிள்ளைகள்லாம் கையை உயர்த்துங்க. நானும் தூக்கிறேன். நம்மலாம் வாலிபர்கள். அல்லேலூயா. ஓகே ஓகே, இப்போ இன்னொரு சான்ஸ் கொடுக்குறேன். வாலிபர்கள்லாம் கை தூக்குங்கண்ணா. அவ்வளோதான். ஓகே, நம்மளாம் வாலிபர்கள். ஓகே, இப்போ பாருங்க, வாலிப பிரயாயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. கடவுளோட பேர் அங்கே என்னன்னு கொடுக்கப்பட்டிருக்குது? அவருக்கு பேர் என்னது? சிருஷ்டிகர். அவருக்கு எவ்வளோ பேர் இருக்குல்ல, எதனா ஒன்று சொல்லியிருக்கலாம். வாலிப பிரயாயத்தில் யெகோவா ஷாலோமை நினை, யெகோவா ஈரையை நினை, எல்ஷடாயை நினை. வேறு ஏதாவது அவருக்கு 1000 நாமங்கள் இருக்குல்ல. யெகோவா தேவனுக்கு ஒரு பாட்டு கூட இருக்குது, யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள். அவ்வளோ பேர் இருக்குது. அவ்வளோ பேரை விட்டுட்டு ஆவியானவரையும் இந்த பேரை எழுதி வச்சிருக்கிறாரு, வாலிப பிரயாயத்தில் உன் சிருஷ்டிகர். ஏன்னா சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது நமக்கு தெரியாது. வாலிபரில் கவனிங்க, உங்களுக்கு தான் ஒரு வாலிபர் செஷன். இப்போது இவ்வளோ பேர் இருந்தோம், ஏன் ஆண்டவர் சிருஷ்டிகரை நினைன்னு சொன்னார்னா, சின்ன பசங்களாக இருக்கும்போது கிளாட்வின் மாதிரிலாம் இருக்கும்போது பாருங்கள், விளையாட தான் தோணும் இல்லை? ஓடி ஆடி விளையாடிக்கிடி அப்படி தான் இருக்கும் அவனுக்கு. ஆனால் வளர்ந்து வரும்போது, வாலிப பருவத்தில் வரும்பொழுது என்ன நடக்குதுன்னா, ஒரு எண்ணம் வரும். இந்த உலகத்தில் நம்ம ஏன் பிறந்தோம், நம்ம ஏன் வளர்ந்தோம்? எத்தனை பேர் அந்த மாதிரி எண்ணம்லாம் வந்திருக்குது? வாலிபர்கள் வரலையா? எத்தனை பேர் எனக்கு இந்த மாதிரிலாம் வந்திருக்கு? நம்ம ஏன் இந்த உலகத்தில் இருக்கிறோம், நம்ம ஏன் பிறந்தோம் வந்தோம் தோணிருக்கா இல்லையா? யோசிச்சிருக்கீங்களா இல்லையா? நான் ஏன் ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் இருக்கிறேன் அப்படியே யோசிச்சிருக்கீங்களா? நான் நிறைய யோசிச்சிருக்கிறேன். அதெல்லாம் நம்ம ஏன் அங்கே இருக்கிறோம், நான் ஏன் ஒரு மனிதனாக அங்கே இருக்கிறேன், எதுக்காக இந்த உலகத்தில் வந்தேன், எங்கேருந்து வந்தேன், எங்கே போக போகிறோம், நம்முடைய முடிவு என்ன, இப்படிலாம் யோசனைகள் வரும். வாலிப பருவத்தில் தான் அதெல்லாம் வரும். இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் எடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் யோசிக்கிறவங்க எல்லாம் வாலிபர்கள் தானா. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, வாலிப பிரயாயத்தில் உன் சிருஷ்டிக்கிற என்னென்னா, ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என்னை எதுக்காக சிருஷ்டித்தீங்க, எதுக்காக என்னை உண்டு பண்ணினீங்க, என்னை ஏன் படைச்சிங்க, இந்த உலகத்துக்கு நான் ஏன் வந்தேன், நான் ஏன் பிறந்தேன், நான் என்ன பண்ணணும்னு கேட்கணும். ஹல்லேலூயா. அதை கண்டுபிடிச்சிட்டா உள்ளத்தில் பெரிய ஒரு சந்தோஷம் உண்டாகும். ஹல்லேலூயா. இப்போ பாருங்கள், ஆண்டவர் என்ன ஒரு ஊழியக்காரனை வச்சுருக்கிறாருன்னா, ஊழியத்தின் பாதையில் கர்த்தர் என்ன வச்சுருக்காரு. எனக்கு உண்மையான சந்தோஷம் எப்போ வந்துறீங்களா, நான் எங்கேயோ போய் வேலை செஞ்சுருக்கலாம், அப்போல்லாம் சந்தோஷம் வராது. பிடிக்காமல் ஒரு வேலை செய்வேன், விருப்பமில்லாத ஒரு இடத்துக்கு போவேன், ஒரு கம்பெனியில் இருப்பேன், 2 மாதம் வேலை செய்வோம், 1 வருஷம் வேலை செய்யும், 6 மாதம் நின்றுவேன், என்னால் செய்ய முடியாது, போக முடியாது. காரணம் என்னென்னா, எனக்கு அதில் ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு ஜாய் இல்லை, எனக்கு ஒரு மகிழ்ச்சி அதெல்லாம் வரல. என்னென்னமோ செஞ்சு பார்க்குறேன், எனக்கு அதில் என்ன வரல, திருப்தி வரல. ஆனால் கரெக்டாக லைனை பிடிச்சி ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு தான் வச்சுருக்கிறாருன்னும் போது, அந்த ஊழியத்துக்குள்ளே நான் ஒரு கால் எடுத்து வைக்கும் பொழுது எனக்குள்ளே உள்ள ஆக்டிவேட் ஆகுது. என்ன ஆகுது, அந்த சந்தோஷம் ஜாய் உள்ளே அப்படி பபுள் ஆக ஆரம்பிச்சிடும். நீ சரியான இடத்துக்கு வந்துட்டப்பா, சரியான இடத்துக்கு வந்துட்ட, இனிமேல் உனக்குள்ளே நான் சந்தோஷம் நிறைவாகும். சிலருக்கு ஆண்டவர் இந்த உலகத்தில் பிஸ்னஸ் வச்சு, அதுவே ஒரு அழைப்பு. சில பேருக்கு வேலை செய்யறதுக்கு கூட ஒரு அழைப்பு தான். இது எங்களோட வேலை, இதை நாங்கள் செய்கிறோம். ஒரு சில வேலைகள் கர்த்தர் கொடுக்குறாரு. டாக்டர் ஒரு அழைப்பு தான், இன்ஜினியர் ஒரு அழைப்பு தான். அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க அந்த இடத்த மாற்றி போகும்போது அந்த சந்தோஷத்தை அவர் இழந்து போயிடுவாங்க. சில நேரங்களில் இருக்கும், எல்லாம் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க, நம்ம படிப்போம், இன்ஜினியர் ஆகிடு, நல்லா வேலை கிடைக்கும், நல்லா சம்பளம், வெளிநாட்டுக்கு போயிடலான்னு. ஆனால் ஆண்டவர் வேறு ஒரு திட்டத்தை வச்சுருப்பார். இதை செஞ்சோம்னா சந்தோஷமே வராது, அதில் ஜாயே வராது, அதில் ஒரு களிப்பே இருக்காது. ஏன்னா கர்த்தர் உங்களை ஊழியத்துக்காக வச்சுருக்கும் போது இதை செய்யாமல் நீங்கள் என்ன தான் பண்ணாலும், ஒரு 5 வருஷம் தள்ளி போட்டிங்கன்னா, 10 வருஷம் தள்ளி போட்டிங்கன்னா, 10 வருஷமாக நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியாது. ஹல்லேலூயா. எப்போ இங்கே வரீங்களோ அங்கே தான் சந்தோஷம் உண்டாகும். சில பேருக்கு ஆண்டவரோட ஊழிய அழைப்பே இருக்காது, ஊழிய அழைப்பு இருக்காது, காலிங் இருக்காது. என்ன பண்ணுவாங்க, ஊழியத்துக்கு வந்துடுவாங்க, ஒன்றும் நடக்காது. அவங்களுக்கு கர்த்தர் என்ன பண்ண சில திட்டங்களை நோக்கங்களை வச்சிருக்கிறாரு. அதை கண்டுபிடிச்சி அதில் போகும்போது தான் உண்மையான தேவ ஆவியானவர் கொடுக்குற சந்தோஷம் இருதயத்தை நிரப்பும். அல்லேலூயா. அதை தான் சொல்கிறார், பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். சரியான ட்ராக்கை பிடிச்சி நம்ம போனோம் அப்படின்னா
அந்த ஹாப்பினஸ், அந்த ஜாய், சந்தோஷம் நமக்கு வந்துவிடும். கடைசியாக வாசித்து முடிச்சிடலாம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 4வது வசனம். இது ஏற்கனவே படிச்சோமா? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று பாருங்க, திரும்ப திரும்ப சொல்றாருன்னா அதில் விஷயம் இல்லாமலாம் சொல்லுவார். இதெல்லாம் ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதின வார்த்தைகள், வசனங்கள். அப்போ ஆவியானவரை திரும்ப திரும்ப சொல்றார், சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்க, சந்தோஷமாய் இருங்க. ஒரு நாள் என்ன பண்ணாது, உங்க சந்தோஷத்தை விட்டு கொடுக்காதீர்கள். உனக்குள்ளதை என்ன பண்ணு, பற்றி கொண்டு உன்னுடைய சந்தோஷத்தை என்ன பண்ணாத, இழந்து போயிடாத. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்காக மேலான காரியங்கள் வச்சிருக்கிறார். நம்ம சந்தோஷப்படுறதுக்கு நிறைய காரியங்கள் இருக்குது. ஒரு முறை இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறார், சீஷர்களை அனுப்புகிறார். போங்க, உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் மாதிரி கொடுக்குறோம், போயிட்டு என்ன பண்ணுங்க, பிசாசை துரத்துங்க. கவனிக்கிறீங்களா? பிசாசை துரத்துங்க, வியாதியஸ்தரை சுஸ்தமாக்குங்க, எல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றாரு. ஒரு டீமாக ரெண்டு பேராக போங்க அப்படின்னு. போயிட்டு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றாங்க. வரும்போதே ஒரே சந்தோஷம், ஒரே குதூகலமாக வராங்க. ஆண்டவரே உம்முடைய பேரை சொன்னோம், நாமத்தை சொன்னோம், பிசாசுகள் கீழ்ப்படுகிறது, பிசாசு வந்து நடுங்குது, ஓடுது, வியாதிலாம் சுகமாகுதுன்னும் போது ஆண்டவருக்கு உள்ளத்தில் ஆவியில் சந்தோஷப்படுறார். என்ன சொல்கிறாரு, பிசாசு ஓடுறதை குறித்து நீங்கள் என்ன பண்ணாத, சந்தோஷப்படாதீங்க. எதுக்காக சந்தோஷப்படணுமா சொல்லுங்களேன்? பைபிள் காலேஜ் படிக்கிறோமா சொல்லாதீங்க. எதுக்காக பைபிள் காலேஜ் படிக்கிறோம்னா நமக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது பிரசங்கம் பண்ணுறதுக்கு. எல்லாத்தையும் அவங்க சொல்லிடுறாங்க டக்கு டக்குன்னு. ஓகே, எதுக்காக சந்தோஷப்படணுமா சொல்லுங்கள்? பிசாசு ஓடுறதை குறித்து சந்தோஷப்படாதீங்க. வியாதி சுகமாகிறது குறித்து என்ன பண்ணாதீங்க, சந்தோஷப்படாதீங்க. எதுக்காக சந்தோஷப்படணும்? சரி, வசனம் தெரியலையா, நான் தெரியல, அவரே சொல்லட்டும், நம்ம சொல்லி எதனா தப்பாயிடுச்சுன்னா அப்படின்னு சில பேர் இருப்பீங்க. அவங்களுக்காக நான் வாசிக்கிறேன். லூக்காவின் சுவிசேஷ புத்தகம் 10வது அதிகாரம் 20வது வசனம். நீங்கள் தெரியலன்றதுக்காக நான் வாசிக்கிறேன். ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதுக்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்களுடைய நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். ஹல்லேலூயா. நம்முடைய பெயர்கள் எல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் கர்த்தர் எழுதி இருக்கிறார். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அதுக்கெல்லாம் நம்முடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறார். அதுக்கு சந்தோஷப்படுங்கன்றார். 1000 காரியங்கள் இருக்கு நம்ம சந்தோஷப்படுறது. கடைசி வசனம் வாசிச்சு முடிக்கலாம். பிலிப்பியர் 4:10. என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மனமலர்ந்தபடினாலே கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டு. பவுல் சொல்றாரு, ஏன் அவர் சந்தோஷப்பட்டார்னா, என்னை நீங்க விசாரிச்சிங்க. ஹல்லேலூயா. என்னை நீங்க விசாரிச்சிங்கல்ல, அதனால ரொம்ப சந்தோஷப்படுறேன். சிலருடைய வாழ்க்கையில அந்த விசாரிப்பு இல்லாததுனால சந்தோஷம் இல்லை, விசாரிப்பு இல்லாததுனால சந்தோஷம் இல்லை, கேர் பண்றது இல்லை. அதனால என்ன போயிடுது, சந்தோஷம் போயிடுது. நம்ம என்ன பண்ணணும், நம்ம சபையா இருக்கும் பொழுது சபையில் இருக்கிற ஒருவர் நம்ம என்ன பண்ணணுமா, விசாரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. சில நேரங்களில் சபைக்கு வரோம், சர்வீஸ் அட்டன் பண்ணுறோம், பிரசங்கத்தை கேட்டுறோம், அப்படியே போயிடுறோம். ஹல்லேலூயா. கேட்கணும், பிரதர் என்ன ரொம்ப துக்கமுகமாக இருக்கிறீங்களே, என்ன விஷயம், என்ன பிரச்சனை, என்னால் எதனா உதவி செய்ய முடிஞ்சா உதவி செய்கிறேன், உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன், ஆலோசனைகளை கொடுக்குறேன். விசாரிக்கும் பொழுது ஒரு சந்தோஷம் அங்கே உண்டாகிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசாரிக்க போறீங்க? ஒருத்தர் ஆமென். விசாரிங்க. அந்த விசாரிக்கும் படும் பொழுது, விசாரிப்பு உண்டாகும் பொழுது அங்கே சந்தோஷம் உண்டாகுது. என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மனம் மறந்தபடினாலே கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன். இப்படி செய்ய எண்ணம் கொண்டிருந்தீர்கள், சமயம் மாத்திரம் உங்களுக்கு நேரிடவில்லை. ஹல்லேலூயா. அப்போ அந்த விசாரிப்பு இருக்கும் பொழுது ஒரு சந்தோஷம் உண்டாகும். பக்கத்தில் இருக்கிறவங்கள, நம்ம கூட இருக்கிறவங்கள, குடும்பத்தில் இருக்கிறவங்கள. சில பேர் குடும்பத்திலே ஒரு 5-6 பேர் இருப்பாங்க, ஒருத்தர் என்ன பண்ண மாட்டாங்க, விசாரிச்சிக்க மாட்டாங்க. இந்த விசாரிப்பு, ஏன் துக்கமாக இருக்கிறீங்க, என்ன பிரச்சனை, விசாரிக்கும் 2 வார்த்தை கேட்கும் பொழுது ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகும். கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, ஏசப்பா அவங்க கூட இருக்கிறாரு அப்படி சொல்லும் பொழுது ஒரு சந்தோஷம் எத்தனை பேர் சொல்கிறீங்க, நான் என் பக்கத்தில் இருக்கணும், விசாரிக்க போகிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமீன் சொல்லுவோமா? கூட இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணுமா? விசாரிங்க. அல்லேலூயா. உங்களுடைய தேவைகள் என்னன்னு கேளுங்க, விசாரிங்க. விசாரிப்பு சந்தோஷத்தை கொடுக்கும். சில நேரம் காசு பணம் பண்ணாததை
ஒரு சின்ன விசாரிப்பு பண்ணும். ஆமென். சந்தோஷமா எல்லாம் எழுந்து நிற்கலாமா? சந்தோஷமா இருங்கள். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. என்னதான் இருந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. என்னதான் இருந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார். சந்தோஷமாயிருங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார். சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. ஹல்லேலூயா. உற்சாகமா ஒரு 3 முறை நல்ல சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். ஓகே, சரி, இப்பொழுது நம்ம கர்த்தர்